ஹே ஆஸ்பிரண்ட்ஸ், ரோப் ஏறவா கஷ்டப்படுறீங்க? அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டேன். சொல்லி வச்ச மாதிரி 3 வாரம் இல்லைனா 4 வாரத்தில் ஈஸியாக நீங்களும் ரோப் ஏறுவீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் நல்லா ரோப் ஏறுவேன் ப்ரோ, எனக்கு இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப்பு இல்லை ஒரு 4 ஸ்டெப்பு போட்டேன்னா டபுள் ஸ்டார் இல்லை சிங்கிள் ஸ்டாரோ போட்டுருவேன் ப்ரோ, எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எப்பயுமே ஏற ஆரம்பிக்கும் போது இந்த பொசிஷனில் தான் ஏறாமல் இருப்போம். இந்த பொசிஷனில் தான் ஏறி லாக் அடிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மேலே போய் நம்மளால் 3 ஸ்டெப்பு போட முடியல, அதை கீழே கம்மி பண்ணால் இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நின்று லைட்டாக ஒரு ஜம்ப் அடித்து ஒரு 2 ஸ்டெப்பு மேலே கை போட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரூல்ஸில் இருக்கா ப்ரோனா இருக்குது. நான் இப்படி தான் திருச்சியில் ஏறினேன், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரோப் ஏற முடியாததுக்கு காரணம் 2 காரணம் தான். ஃபஸ்ட் ரீசன் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது. 2வது ரீசன் ஹைட்டு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் உங்கள் ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் இருக்காது. இப்போ ஃபஸ்ட் ரீசன் பற்றி பார்ப்போம். ஹைட்டு வெயிட்டு, அதாவது இப்போ நான் வந்து ஹைட்டு 170 சென்டிமீட்டர் இருந்தேன், ஆனால் வெயிட்டு 66 இருக்கும்போது என்னால் ஏற முடியல. அதே ஹைட் 170 இருக்கும்போது வெயிட்டு 60 இருந்துச்சு, நான் ஈஸியாக 6 மீட்டர் ஏறிட்டேன். ரீசன் என்னென்னா ஹைட்டு வெயிட்டு ஈக்குவலாக இருந்தால் உங்களால் ஈஸியாக ஏற முடியும். செகண்ட் ரீசன், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் இருக்காது. ஒரு சில பேர் 180 சென்டிமீட்டர் இருப்பாங்க, வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60-62 இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் இருக்காது. அதனால் ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணால் ஈஸியாக உங்களால் ரோப் ஏற முடியும். இப்போ ஃபஸ்ட் ரீசனுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். 80% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. ஹைட்டு இருப்பாங்க, வெயிட் வந்து ரொம்ப கூட இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, வெயிட் ரொம்ப கூட இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் மேக்ஸிமமான ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இருக்க பிரச்சனை. இப்போ இந்த இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். டெய்லியுமே காலையில் நீங்கள் கிரவுண்டுக்கு போகிறீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நீங்கள் 1500 மீட்டர் ஓடுவீங்களே, அதை ஒரு நார்மல் ஜாகில் எப்பயும் போல் முடிச்சிருங்க. 2வது நீங்கள் வந்து அப்டமனுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா வெயிட் லாஸ் வந்து ஃபுல்லாக இங்கே தான் உட்காரும் உங்களுக்கு வெயிட்டு. அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு அப்டமன் எக்ஸசைஸ் போடணும். அதை நார்மலாக இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணுற எக்ஸசைஸை 30 ரெப்ஸாக 2 செட்டு டெய்லி ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வீக்குக்கு. 2வது வீக்கிலேருந்து 50 ரெப்ஸாக 2 செட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும். இந்த எக்ஸசைஸை பாருங்கள். பண்ண ஒர்க் அவுட்டை பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லாமே அப்டமனுக்கான எக்ஸசைஸாக மட்டும்தான் இருக்கும். நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப தூரம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு ஓடுறாங்க. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் தேவையே கிடையாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எங்கே வெயிட் உட்காரும் அப்டமன், அதை மட்டும் குறைச்சாலே போதும். நான் இதை மட்டும்தான் 2 வீக்ஸ் பண்ணேன். 3rd வீக்கில் நான் சூப்பராக கை ஏறிட்டேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தரும். இதை மட்டும் பண்ணால் என்னால் எப்படி ரோப் ஏற முடியும், அந்த சந்தேகமே வேணாம். நான் தான் ஆதாரம், அப்புறம் எப்படி ஆகும் சேதாரம். செகண்ட் ரீசனுக்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம்.